பத்தியா திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி இன்னமா லேண்டிங் ஆரா இருப்பாரு. உன்னோட தாத்தாடா. என்ன உனக்கா தாத்தா? எனக்கு தான் தாத்தா. என்ன பண்றது? லட்சுமி லட்சுமி, என்ன தழுக இன்னைக்கு வாசனை ஜமாக்கிறது? பருத்தி கொட்டை சாம்பார், புண்ணாக்கு ரசம் பேசா இருக்குமே. உள்ள தொட்டியில கரைச்சி வச்சிருக்கா. சாப்பிட்டா போச்சு. சாப்பிட்டுட்டு வா, கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். வெறும் பருத்தி கொட்டை மாத்திரம் வேணும்னாக்க சத்துணவு உண்டை வாங்கி தரேன். அதுவும் சாப்பிடலாமே. குழந்தைகள் தான் சாப்பிட மாட்டேங்கிறது, நீயாவது சாப்பிடு. சாப்பிட்டா போச்சு. சக்கரை, என்னடா ராகவ என்ன சொல்லிட்டு இருந்தான்? உன்னை பத்தி வசதியா சொல்லிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டேன். ஹலோ, என்ன சக்கரவர்த்தி ஐயங்க, கண்ணு ஆபரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கிட்டீங்க, மண்ண கண்ண மாடு கண்ணுக்கு துள்ளி விளையாடுறீங்களே. போய், நான் தேசிகாச்சாரி, சக்கரவர்த்தி இல்ல. ஓ, எனக்கு தான் பார்வை தெரியலையோ. கரெக்ட் தானே டாக்டர்? நீங்களே கிளினிக் வாசல்ல போர்டு போட்டிருக்கீங்களே, டாக்டரின் பார்வை நேரம் 6 முதல் 8 வரைன்னு. இப்ப மணி 10 ஆகுது. கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அம்மா லட்சுமி. ஐயோ, கண்ணு இன்னும் மோசமா தெரியுது. இதான் லட்சுமியா. ராமோனன் என்ன பண்றான்? உள்ள குளிச்சுட்டு இருக்கேன். உள்ள குளிக்கிறானா? மெட்ராஸ்ல குளிக்கிறதே கஷ்டம், இதுல உள்ள குளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க அப்பாவுக்கு இனிமே நீ ஸ்வீட்டே தரக்கூடாது. ஏன் டாக்டர்? ஏன்னா நேத்து செக்அப் பண்ண போது தெரிஞ்சது உடம்பு பூரா சக்கரை. ஆமா தாத்தா, நீ எவ்வளவு வெயிட்? 65 கிலோ. 65 கிலோ. கிலோ 15 ரூபா. டயபெட்டிஸ் பயங்கரமா இருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எறும்பு இழுத்துட்டு போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தாத்தா கேட்டியா? டாக்டர், நான் ஆத்துல இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடா இருந்துறேன் டாக்டர். ஆனா இந்த ஹோட்டலுக்கு போனா தான் அங்க அடுக்கி வச்சிருக்கிற ஸ்வீட் எல்லாம் பார்த்தா, ஸ்வீட் எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் ஏன் பாக்குற? உன்னோட நிறுத்திக்க வேண்டியது தானே. காசு கொடுத்து சாப்பிட்டா அந்த கவலை இருக்கும். உனக்கு தான் இருக்கவே இருக்கு. மாவரைச்சி ஈடு கட்டிடுவேன். அது என்னது மாவரைச்சி ஈடு கட்டுறது? டாக்டர், உங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை தேசிகாச்சாரத்தை ஹோட்டல்ல போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டார். கையில காசே கிடையாது. கல்லா கிட்ட ஒருத்த கபால்னு வேஷ்டியை புடிச்சிட்டான். இன்னும் ஆயிரம் துட்டு கிடையாது, எங்க போற? அவ்வளவுதான். அண்ணன் உள்ள போய் வேட்டி சட்டி கைட்டி வச்சுட்டு சாரி தாத்தா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நான் தாத்தா கிட்ட இப்பதான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஈடுபட்டாராம். ஓ, இப்படி ஒரு ஐடியா இருக்கா? ஓ, உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு? ஹலோ டாக்டர், வாங்க வாங்க வாங்க. லட்சுமி, எல்லாம் வந்தாச்சு. உள்ள போய் இலையை போட்டு சாப்பிடலாம். தாத்தா இலை ஓடு ஓடு ஓடு. அப்புறம் சாப்பிடு. எங்க வெளியில போட்ட அப்புறமா என்னது இது? இலை ராகவா. அப்பா என்ன இலைன்னு சொல்லாத, அப்புறம் தாத்தா என்ன தின்னுடுவார். ராகவா, நேத்து நைட் ஷோ நீயும் தாத்தாவும் அவளோட ராவுகள் போனீங்களா? ஆமாப்பா, அவளோட ராவுகள் ரொம்ப நல்ல படம்ப்பா. ஏய், படிக்கிற பையனை எதுக்கு இது மாதிரி கெட்ட வார்த்தை படத்துக்கு ஆயிஷம் பாரு? டாக்டர், அது ஒண்ணு கெட்ட வார்த்தை படம் இல்ல, ரொம்ப நல்ல படம். அருமையான குடும்ப கதை தெரியுமா? எல்லாரும் விபூதி குழந்தை குட்டி கோவிலுக்கு போற மாதிரி போயிட்டு வராங்க. என்ன கதை தெரியுமா? கதை கேட்டா அப்படியே உள்ளம் உருகிடும். கதை சொன்ன அப்புறம் தான் உருகணும், முன்னாடியே உருகாது. ஏதோ வெயில்ல வச்ச வெண்ணெய் மாதிரி இப்படி உருகுறியே. என்ன கதை தெரியுமா டாக்டர்? அந்த பொண்ணோட புருஷன் பேர் ராமாராவ், அப்பா பேர் கிருஷ்ணாராவ், அவளோட ராவுக்கர். பொண்ணோட அப்பா இருக்காரே ரொம்ப ஏழை. ஏழைனா பரம ஏழை. டைரக்டர் அங்கதான் பயங்கர சஸ்பென்ஸ் வச்சிருக்க. அந்த பொண்ணு ஏழை, கட்டிக்க துணி கூட இல்லாம படம் முழுக்க துணியே இல்லாம வரா. இது கேட்கவே உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, நேர்ல பாக்குறது எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே துக்கம் எங்க நெஞ்ச கசக்கி புழிஞ்சிடுச்சு. தாத்தா அந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, ஆஹா இந்தியாவில் ஒரு பொண்ணு ஆடை இல்லாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரோசம் வந்து தன்னோட பேண்டி சட்டி கட்டி ஸ்கிரீன் மேல அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் பயங்கர தமாச்சே. அப்புறம் தாத்தாவை பார்க்க ஒரே கூட்டமா போச்சு. நாங்க 15 ரூபா 30 ரூபாய் டிக்கெட் வாங்கினோம். தாத்தாவுக்கு மாத்திரம் தனியா கழிச்சு 428 ரூபா, 2 ரூபா டாக்ஸ் போயிடுச்சு. நாளைக்கு தியேட்டர் மேனேஜர் வர சொல்றான், ஒரு தாத்தாவோட பகல்கள் டாக்ஸ் ஃப்ரீ 3D. தாத்தா கிட்ட கிட்ட போய் போதும், நிறுத்துறா. இந்த மாதிரி சினிமாவுக்கு போன கூட நீயும் வருவியா? போற உரிச்சிடுவேன். பிறந்த நாள் அதுமா குழந்தை ஏன் திட்டுற? குழந்தை 25 வயசாவது, இன்னும் காலேஜ் போயிட்டு இருக்கான். சரிதான் விடுறா, குழந்தை தானே, எல்லாம் போக போக சரியாயிடுவான். டாக்டர், அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? என்ன? 7, 5, 4, 3 அவுட்டா பிடி. பரீட்சைக்கு வந்திருக்கானேன்னு சும்மா போட்டிருக்கான். இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு இவன் ஏதாவது ஹோட்டல்ல போய் மாவாட்டலாம். தாத்தா நம்ம டாபிக் என்ன ராகவா, நாளைக்கு உனக்கு பரீட்சை தானே? இந்த பரீட்சையில மட்டும் பாஸ் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதா? லட்சுமி, என்னது இது? இன்னைக்கு கிரகணம்னா அவன் நட்சத்திரத்துல பிடிக்கிறது. அதான் ஆர்த்தி எடுத்துடுறேன். ஏழ்றி திரும்பி நில்லுங்க.
திரும்பி நில்லுடா. அம்மா தட்டை சுத்த நிறுத்துமா. ஏண்டா? என்னம்மா இது? ஆரத்தி பச்சை கலர்ல இருக்கு. பச்சையா சேப்பா தானே இருக்கு. அம்மா நிறுத்துமா. பாருமா நீலமா மாறி போச்சு. பேசாம இருக்க மாட்டியா? அம்மா பாருமா கலர் கலரா மாறுது பாருமா. அம்மா பச்சையா மாறுது பாருமா. அம்மா நீலமா மாறுது பாருமா. ஐயோ வேண்டா. ஐயோ வேண்டா. ஐயோ